ஏன்னா இப்போ மழை காலம், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரசமும் வைக்க போகிறேன், அதில் துவையல் மாதிரியும் கொஞ்சம் எடுத்து பண்ண போகிறேன். டேஸ்ட்டு நல்லா எல்லாமே இதில் போட்டுக்கலாம். வணங்கிருச்சு, டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். அது தக்காளி போகிறோம், அதான் இவ்வளோதான். சும்மா அதான் வணக்கி வச்சு காமிச்சேன் இல்லைங்களா. இதில் கொள்ளு வந்து வேக வச்சேன் இல்லைங்களா, வெறும் கொள்ளு மட்டும் இந்த இதோட துவையலோட. இது வந்து கொள்ளு துவையல்னு சொல்லலாம். அந்த கார சட்னிலே இது போட்டு இந்த அடைக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக அரைச்சி காமிக்கிறேன். அது வெடிச்சிருச்சு. கொள்ளு துவையல்னு சொல்லுவாங்க, நான் வந்து கொள்ளு சட்னி. கார சட்னிலே ரெண்டே 2 ஸ்பூனு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அப்படியே ஒரு தாளித்து ஏன் ஒரு சூடு பண்ணுறேன்னா, அவளுக்கு வந்து இதையவே வந்து சாப்பாட்டில் பிணைஞ்சு கொடுத்துட போகிறேன் நான். இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், தாளித்த துவையலை நான் கிண்ணத்தில் மாற்றிட்டு இதிலே பாருங்கள், பாப்பாவுக்கு இதிலேயே சாப்பாடு போட்டு பரட்டி கொடுக்க போகிறேன். இது சாதமாக அவளுக்கு பிணைஞ்சிட்டு